அனைவருக்கும் வணக்கம். எஸ்கே அகாடமியின் சார்பாக உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் எஸ்கே. இந்த வீடியோ காணொலி பதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சேனலில் 40 கொஸ்டின் சேலஞ்ச் அப்படின்னு நம்ம யூனிட் 1க்கானதும் 5 பார்ட்டாக நம்ம கொடுத்துருந்தோம். சரிங்களா? இது கடைசி பார்ட்டு, பகுதி 6. இதில் நீங்கள் எத்தனை கொஸ்டின் டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தையின் வளர்ச்சியின் மேச்சுரேஷன் என்பதன் பொருள். குழந்தையின் வளர்ச்சியில் மேச்சுரேஷன் என்பதன் பொருள். குழந்தையின் வளர்ச்சியில் மரபியல் தாக்கம் அதிகம் காணப்படுவது. குழந்தையின் வளர்ச்சியில் மரபியல் தாக்கம் அதிகம் காணப்படுவது. குழந்தையின் வளர்ச்சியில் மரபியல் தாக்கம் அதிகம் காணப்படுவது. லேர்னிங் பை டூயிங் என்ற கருத்தை ஆதரித்தவர். லேர்னிங் பை டூயிங் என்ற கருத்தை ஆதரித்தவர். குழந்தையின் மன அழுத்தத்தை குறைக்க உதவும் முறை. குழந்தையின் மன அழுத்தத்தை குறைக்க உதவும் முறை. வளர்ச்சி தொடர்ச்சியானது என்பதன் பொருள். வளர்ச்சி தொடர்ச்சியானது என்பதன் பொருள். குழந்தையின் சமூக வளர்ச்சிக்கு உதவும் முக்கிய காரணி. குழந்தையின் சமூக வளர்ச்சிக்கு உதவும் முக்கிய காரணி. குழந்தையின் சமூக வளர்ச்சிக்கு உதவும் முக்கிய காரணி. குழந்தையின் அறிவாற்றல் வளர்ச்சியில் அடங்குவது. குழந்தையின் அறிவாற்றல் வளர்ச்சியில் அடங்குவது. நேச்சர் விவாதம் எதை பற்றியது? நேச்சர் விவாதம் எதை பற்றியது? குழந்தையின் நல்லொழுக்க வளர்ச்சியை மேம்படுத்துவது. குழந்தையின் நல்லொழுக்க வளர்ச்சியை மேம்படுத்துவது. இளம் வயதில் அதிகம் உருவாகும் திறன். இளம் வயதில் அதிகம் உருவாகும் திறன். குழந்தையின் மொழி வளர்ச்சிக்கான சிறந்த வழி. குழந்தையின் மொழி வளர்ச்சிக்கான சிறந்த வழி. கீழ்கண்டவற்றில் உணர்ச்சி வளர்ச்சியின் எடுத்துக்காட்டு. கீழ்கண்டவற்றில் உணர்ச்சி வளர்ச்சியின் எடுத்துக்காட்டு. குழந்தை மைய கல்வியின் முக்கிய அம்சம். குழந்தை மைய கல்வியின் முக்கிய அம்சம். குழந்தையின் வளர்ச்சியை அதிகம் பாதிக்கும் சூழல். குழந்தையின் வளர்ச்சியை அதிகம் பாதிக்கும் சூழல். பிளேவே மெத்தட் யாருடன் தொடர்புடையது? பிளேவே மெத்தட் யாருடன் தொடர்புடையது? குழந்தையின் வளர்ச்சியில் ரீட்னைன்ஸ் மிகவும் முக்கியமானது ஏன்? குழந்தையின் வளர்ச்சியில் ரீட்னைன்ஸ் மிகவும் முக்கியமானது ஏன்? தலையில் இருந்து பாதம் வரை வளர்ச்சி என்பது. தலையில் இருந்து பாதம் வரை வளர்ச்சி என்பது. குழந்தையின் சுயமரியாதையை பாதிப்பது. குழந்தையின் சுயமரியாதையை பாதிப்பது. சமூக வளர்ச்சியின் முக்கிய அம்சம். சமூக வளர்ச்சியின் முக்கிய அம்சம். குழந்தையின் வளர்ச்சியின் பள்ளியின் பங்கு. குழந்தையின் வளர்ச்சியில் பள்ளியின் பங்கு. ஸ்டார்ம் அண்ட் ஸ்ட்ரெஸ் பருவம். ஸ்டார்ம் அண்ட் ஸ்ட்ரெஸ் பருவம். குழந்தையின் உணர்ச்சி பாதுகாப்பிற்கு முக்கியமானது. குழந்தையின் உணர்ச்சி பாதுகாப்பிற்கு முக்கியமானது. குழந்தையின் கற்பனை திறன் அதிகம் வளர்வது.
குழந்தையின் கற்பனை திறன் அதிகம் வளர்வது. குழந்தையின் நல்லொழுக்க வளர்ச்சிக்கு ஆசிரியர் செய்ய வேண்டியது. குழந்தையின் நல்லொழுக்க வளர்ச்சிக்கு ஆசிரியர் செய்ய வேண்டியது. பெர் குரூப் குழந்தை வழங்குவது. பெர் குரூப் குழந்தை வழங்குவது. பொறுத்துக. பியாஜே, கோல்பர்க், பெப்போரல், எரிக்சன். நல்லொழுக்க வளர்ச்சி, அறிவாற்றல் வளர்ச்சி, விளையாட்டு முறை, உளவியல் மூலம், உளவியல் சமூக வளர்ச்சி. அடுத்து பொறுத்துக. உடல் வளர்ச்சி, அறிவாற்றல் வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, உணர்ச்சி வளர்ச்சி, சிந்தனை, உயரம், ஒத்துழைப்பு, மகிழ்ச்சி. கூற்று காரணம். கூற்று: விளையாட்டு குழந்தையின் வளர்ச்சிக்கு உதவுகிறது. காரணம்: விளையாட்டு சமூக மற்றும் உடல் திறன்களை மேம்படுத்துகிறது. கூற்று: விளையாட்டு குழந்தையின் வளர்ச்சிக்கு உதவுகிறது. காரணம்: விளையாட்டு சமூக மற்றும் உடல் திறன்களை மேம்படுத்துகிறது. கூற்று: குழந்தைகள் ஒரே வேகத்தில் வளர்கின்றனர். காரணம்: வளர்ச்சியின் தனிநபர் வேறுபாடு உள்ளது. கூற்று: குழந்தைகள் ஒரே வேகத்தில் வளர்கின்றனர். காரணம்: வளர்ச்சியில் தனிநபர் வேறுபாடு உள்ளது. கூற்று: குடும்பம் குழந்தையின் வளர்ச்சியின் முக்கிய பங்கு வகிக்கிறது. காரணம்: குழந்தையின் முதல் சமூக சூழல் குடும்பமாகும். கூற்று: குடும்பம் குழந்தையின் வளர்ச்சியின் முக்கிய காரணம் வகிக்கிறது. காரணம்: குழந்தையின் முதல் சமூக சூழல் குடும்பமாகும். குழந்தையின் முதல் சமூகம் சூழல் குடும்பம் ஆகும். சரியா தவறா? வளர்ச்சி வாழ்நாள் முழுவதும் தொடர்கிறது. அறிவாற்றல் வளர்ச்சி சிந்தனை திறனை குறைக்கும். குழந்தையின் தனிநபர் வேறுபாடு இல்லை. இளம் வயது மாற்றங்களின் பருவமாகும். விளையாட்டு சமூக வளர்ச்சிக்கு உதவாது. குழந்தையின் முழுமையான வளர்ச்சியில் அடங்குபவை. குழந்தையின் முழுமையான வளர்ச்சியில் அடங்குபவை: உடல் வளர்ச்சி, அறிவாற்றல் வளர்ச்சி, உணர்ச்சி வளர்ச்சி, சமூக வளர்ச்சி. குழந்தையின் முழுமையான வளர்ச்சியில் அடங்குபவை: உடல் வளர்ச்சி, அறிவாற்றல் வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, உணர்ச்சி வளர்ச்சி. குழந்தையின் சமூக வளர்ச்சியை மேம்படுத்தும் செயல்: குழு விளையாட்டு, ஒத்துழைப்பு செயல்கள், தனிநபர் தொடர், தனிமைப்படுத்துதல். குழந்தையின் சமூக வளர்ச்சியை மேம்படுத்தும் செயல்கள்: குழு விளையாட்டு, ஒத்துழைப்பு செயல்கள், நண்பர்கள் தொடர்பு, தனிமைப்படுத்துதல். உணர்ச்சி பாதுகாப்பிற்கு தேவையானவை: அன்பு, ஏற்றுக்கொள்ளுதல், பாதுகாப்பு உணர்வு, பயமுறுத்தல். உணர்ச்சி பாதுகாப்பிற்கு தேவையானவை: அன்பு, ஏற்றுக்கொள்ளுதல், பாதுகாப்பு உணர்வு, பயமுறுத்தல். அறிவாற்றல் வளர்ச்சியின் அடங்குபவை: சிந்தனை, காரணம் காணுதல், பிரச்சனை தீர்த்தல், உயரம் அதிகரித்தல். அறிவாற்றல் வளர்ச்சியின் அடங்குபவை: சிந்தனை, காரணம் காணுதல், பிரச்சனை தீர்த்தல், உயரம் அதிகரித்தல். ஆசிரியர் குழந்தையின் வளர்ச்சியை அறிந்திருக்க வேண்டிய காரணங்கள்: தனிநபர் வேறுபாட்டை புரிந்து கொள்ளல், பொருத்தமான கற்பித்தல் வழங்க, மாணவரை ஊக்குவிக்க, ஒப்பிடுவதற்கு. தனிநபர் வேறுபாட்டை புரிந்து கொள்ள, பொருத்தமான கற்பித்தல் வழங்க, மாணவரை ஊக்குவிக்க, ஒப்பிடுவதற்கு. விடைகள்: 186B, 187A, 188A, 189B, 190A, 191A, 192D, 193B, 194B, 195A, 196A, 197A, 198B, 199A, 200A, 201A, 202C, 203A, 204A, 205C, 206C, 207A, 208A, 209B, 210A, 211A, 212A, 213A,
214B 215A 216 சரி, 217 சரி, 218 தவறு, 219 சரி, 220 தவறு, 221A 222A 223A 224A 225A. ஓகேங்க, நம்ம எம்சிக்யூ எல்லாமே பார்த்தாச்சு. மொதல் யூனிட் இதோட கம்ப்ளீட் ஆகுது. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.